ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு அடைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ இட்லி அரிசி, 1/2 கிலோ துவரம் பருப்பு, ரெண்டுத்தையும் நான் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, 3 பட்டை, கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி எடுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அடைக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். ஒரு பவுல் நிறைய வெங்காயம் வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தவா சூடானதுக்கப்புறம் நம்ம ரொட்டை ரெடி பண்ணிக்கலாம். தவா சூடாகிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக மாவு எடுத்து, அடை மாவு எடுத்து இப்படி ரொட்டை தட்டிக்கலாம். சுற்றி ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கும், இப்போ திருப்பி போடுவோம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான பருப்பு அடை ரெடி. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். சச்சின், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சார். வீடியோ பார்த்து சொல்லு சச்சின், அப்போ தான் லைக்ஸ் எல்லாம் வரும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஓகே, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.